Hello friends, welcome back to my channel Merit Mega. குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேன். குடும்ப தலைவியா என்ன உணர வைப்பது பொம்மிஸ் நைட்டிஸ். எங்க நம்ம போறோம்? ஜாயின் ஸ்கூல் பார்க்க. என்ன மேர தோசை எல்லாம் குட்டி போட்டுருக்கு? அதான் கேஸ் இந்த போட்டு சொன்னேன்ல, இண்டெக்ஸ்ல சுடுறனா. அது வந்துட்டு ஃபுல்லா வேக மாட்டேங்குது. என்ன இது? செட்டிநாடு கிரேவி. கர்மம் இல்லைங்க, குருமா. எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுவேனா? நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில? அம்மா எங்க இருக்கு? நம்ம எங்க போறோம் இன்னைக்கு? அம்மா இங்க இருக்கு. அம்மா அங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்கு. எங்க போறோம் இன்னைக்கு நம்ம? சந்தைக்கு போகணும். ஆத்தாவையும் காசு கொடு. ஸ்கூலுக்கு போறோம். ஸ்கூலுக்கு போறோம். நான் ஸ்கூல் போறேன். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக நான் வீடியோடைய பிகினிங்கில் சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்கூல் பார்க்க போகிறோன்னு. பட் ஆனால் இன்றைக்கி நாங்கள் 3 ஸ்கூல் போயிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு இதோட வந்து ஸ்கூல் பார்க்க வேலை முடிஞ்சா? ஆமா, இந்த வாரமே முடிஞ்சுச்சு. ஏன்னா அப்பதான் ஒரு எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு டிசிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்த வரைக்கும் வந்துட்டு எல்லா ஸ்கூலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால ஏன் ஒவ்வொரு ஸ்கூலா போகணும்னு சொல்லிட்டு பிக் பண்ணி இந்த ஸ்கூல் மட்டும் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருந்தோம். நாங்கள் எந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் வீக், அந்த ஸ்கூல்லே ஃபைனல் பண்ணியிருக்கோம். ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் ஆனால் அந்த ஸ்கூலை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல, கொஞ்சம் பக்கமாகவே இருக்கு. ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான் வெஹிக்கிளில் போகணும் அப்படின்னா. இன்னைக்கு நாங்கள் பார்த்த 3 ஸ்கூலில் வந்து 2 ஸ்கூலோட ஃபீஸ் வந்து போன வாரம் நாங்கள் பார்த்த ஸ்கூல் ஃபீஸோட அதிகம் தான். ஆமாம், அதை குவாலிட்டி கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் போன வீக்கில் நாங்கள் பார்த்த ஸ்கூல் தி பெஸ்ட்டாக இருந்தது. நல்லா கிளீனாக இருக்கட்டும், அந்த ஒரு கரிக்குலமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க எங்களை வெல்கம் பண்ண ஸ்டைலு, அங்கேருந்து டீச்சர்ஸை பார்த்தது, கிளாஸ் ரூம்ஸ் பார்த்தது எல்லாமே எங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்த ஸ்கூல், ஸோ வந்து அதுவே டிசைட் பண்ண முடிவில் இருக்கோம். இன்றைக்கி 3வது ஸ்கூல் போனோம். அது ரொம்ப மோசம். இன்டர்நேஷ்னல் சிலபஸ்ன்னு சொல்கிறாங்க, ஃபீஸ் ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க. ஃபீஸ் கம்மியாக சொன்னாலே நல்லா இருக்காதுன்னு அர்த்தம். அப்படியே அவர் நினைக்கிறாரு. ஆனா வந்து நாங்க எதிர்பார்த்த ஃபெசிலிட்டிஸ் அங்க கிடையாது. ஆக்டிவிட்டிக்கோ மற்றதெல்லாம் கிடையாது, இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால கொஞ்சம் வந்து இதாக இருக்கு. ஃபீஸ் கம்மியா இருந்தா நல்ல ஸ்கூல் இல்லை, அதிகமா இருந்தா நல்ல ஸ்கூல், அந்த மாதிரிலாம் இல்லை. எதிர்பார்க்கறது கொஞ்சம் ஹையா எதிர்பார்க்கறது ஒண்ணுமே இல்லாதனால சரி அதுக்கு நான் அதிலே சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரி முடிவு, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், குழந்தை பெற்றுக்கோங்க, பார்த்து பெற்றுக்கோங்க. இருக்கிற ஃபீஸில் கேட்டாலும் தலையெல்லாம் சுற்றுது. இப்போ நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ண போகிறோம் அடுத்துனா, ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்கூலே ஓகே, அதுக்கான ஃபீஸ்க்கு வந்து நாங்கள் என்ன ரெடி பண்ண போகிறோம், இப்படி அந்த அமௌண்ட்டை புரட்டலாம், அதை தான் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு இப்போ லோன் போயிட்டுருக்கு, ஸோ அதனால தான் கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனாலும் லோன் வந்து ஒரு 2 இயர்ஸில் முடிஞ்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் சமாளித்து கட்டிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இல்லையா? அடுத்த 2 வருஷத்துல 2வது பையன் ஸ்கூல் போயிடுவான். எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா? அவனுக்கு மட்டும் தான் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அடுத்தடுத்து போக போக கொஞ்சம் அதுவும் கஷ்டம்தான், எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சமைக்கிறதுக்கான டைம் இல்லை, கேஸும் இல்லை. பண்ணி வச்சிருந்தோம். டைம் ஆயிடுச்சு, திடீர்னு தீர்ந்து போச்சா, என்ன பண்றதுனே தெரியல. ஆமாம், நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். எங்களோட மெரிட் மேட்ச் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஜாயின் ஸ்கூலுக்கு போகிற வீடியோ, அடுத்து எங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ஈவெண்ட் நடந்தால் எல்லாமே வந்து
vlogல வரும். மற்றபடி ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த நல்ல காஸ்டியூமில் இருக்கும்போது ஏதோ ஒரு சாங்கிங் பண்ணலான்னு இருக்கோம் ஃபர்ஸ்ட் டைமாக. ஆக்சுவலாக போயிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இன்னும் காஸ்டியூம் மாற்றணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அடுத்து எடுக்கணும். ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காஸ்டியூம் எடுத்து. ஓகே கைஸ், கீப் சப்போர்ட்டிங் மெரிட் மஹா யூடியூப் சேனல். பாய். பாய்.